தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். சமூகத்தில் மனித நேயமும் மத நல்லிணக்கமும் மேலும் தழைத்தோங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் பக்ரீத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுக கோஷ்டிகளிடையே ஏற்பட்டிருந்த மோதல் நீங்கி இன்று இருதரப்பும் ஒன்றாக இணைந்தனர். முட்டை கொள்முதலில் திமுக செய்த தவறை செய்யக்கூடாது என தமிழக அரசுக்கு அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாவேக அறிவித்துள்ள விவசாய கடன் தள்ளுபடியானது அனைத்து தரப்பினரும் விமர்சிக்கும்படியாக இருக்கிறது என்று அதிமுக எம்எல்ஏ OS மணியன் கூறியிருக்கிறார். திமுகவை விமர்சிக்க வேண்டாம் என்று திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிமுகவின் இரு அணிகளும் தங்களது மனுக்களை வாபஸ் பெற்று ஒன்றிணைந்த நிலையில் முடிவை நாளை அறிவிப்பதாக சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். விரிவான செய்திகள். தமிழக முதல்வராக கடந்த 10ஆம் தேதி விஜய் பதவியேற்றார். முதல்வரான பின் முதல் முறையாக இன்று காலை 9:30 மணிக்கு தனி விமானத்தில் விஜய் தில்லி புறப்பட்டுச் சென்றார். அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்ற அவர் தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். அங்கு அவருக்கு போலீஸ் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை முதல்வர் விஜய் இன்று மாலை சந்தித்து பேசினார். அப்போது மேகதாது அணை விவகாரம், சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம் உள்ளிட்டவை குறித்தும் தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு குறித்தும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. பிரதமருடனான தமிழக முதல்வரின் இந்த சந்திப்பு ஆனது 10 நிமிடங்கள் நீடித்ததாக தெரிகிறது. முதலமைச்சர் விஜய் பக்ரீத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இறைவனின் கட்டளைக்கு இணங்க தனது ஒரே மகன் இஸ்மாயிலை தியாகம் செய்ய துணிந்த இப்ராஹிம் நபி அவர்களின் உன்னதமான இறை பக்தியையும் தியாகத்தையும் நினைவுகூரும் வகையில் பக்ரீத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இறை நம்பிக்கை, தியாகம், கருணை, பகிர்வு, மனிதநேயம் ஆகிய உயரிய விழுமியங்களை மனித குலத்திற்கு உணர்த்தும் புனித பெருநாளாக பக்ரீத் திகழ்கிறது. ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும், சமூகத்தில் அன்பும் சமத்துவமும் நிலைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தும் பக்ரீத் திருநாளில் சமுதாயத்தில் மனிதநேயமும் மத நல்லிணக்கமும் மேலும் தழைத்தோங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் எனது பக்ரீத் திருநாள் வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் மற்றொரு அணியும் என இரண்டாக பிரிந்தது. இதில் SP வேலுமணி, CV சண்முகம் தரப்பினர் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தனர். தொடர்ந்து இரு தரப்பினரிடையே பிரச்சினை அதிகரித்து வந்தது. இதற்கிடையே அதிமுக MLAக்கள் 4 பேர் ராஜினாமா செய்து ஆளும் கட்சியான தாவேகா பக்கம் சாய்ந்தனர். தங்கள் தரப்பு பலவீனம் அடைய தொடங்கியதை உணர்ந்த வேலுமணி தரப்பு MLAக்கள் ஒவ்வொருவராக EPS பக்கம் சாயத் தொடங்கினர். நிலைமை விபரீதம் ஆன நிலையில் வேலுமணி தரப்பினர் இறங்கி சமாதானத்திற்கு வந்தனர். இன்று வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் EPS வீட்டிற்கு சென்று பேச்சு நடத்தினர். இதையடுத்து இரு அணிகளும் ஒன்றாக இணைந்ததாக MLAக்கள் கூறினர். இந்த இணைப்புக்காக CV சண்முகம், புவனகிரி அருண்மொழி தேவன், விராலிமலி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் EPS வீட்டிற்கு வரவில்லை. இருந்தபோதும் செய்தியாளர்களை சந்தித்த SP வேலுமணி, CV சண்முகம் எங்களுடன் தான் இருக்காரு என கூறினர். பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், கடந்த திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுக்கு பலமுறை அழுகிய முட்டை வழங்கப்பட்டதை கடுமையாக கண்டித்திருந்தோம். தாவேக ஆட்சியிலும் அதே நிலை தொடராமல் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ள அவர், எனவே முட்டைகளின் சேமிப்பு காலம், தர பரிசோதனை, போக்குவரத்து மற்றும் விநியோக நிலை குறித்து தமிழக அரசு வெளிப்படையான கண்காணிப்பையும் கடுமையான ஆய்வையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தில் எந்தவித அலட்சியமும் ஏற்க முடியாது எனவும் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த OS மணியன், தாவேக அரசானது விவசாய கடன் தள்ளுபடி என்ற பெயரால் தாவேக அரசானது அனைவரின் எதிர்ப்பையும் சம்பாதித்துள்ளது. தாவேக அரசு அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல் உள்ளது. ஏனென்றால், இந்த அரசு அறிவித்திருப்பதை போன்ற பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்தியாவில் யாரும் அறிவித்தது இல்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து 2 இடங்களில் வென்ற VCக, தாவேக ஆட்சிக்கு ஆதரவு அளித்ததுடன் அமைச்சரவையிலும் இடம்பெற்றது. இந்த நிலையில் VCகவை திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து அவருக்கு எதிராக VCகவினர் கருத்துக்களை வெளியிட்டனர். இதனிடையே குன்னம் பேருந்து நிலையம் பகுதியில் செவ்வாய்க்கிழமை திமுகவினரும் VCகவினரும் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் VCக தலைவர் தொல் திருமாவளவன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில்
திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் ஆதரவு தொடர்பாக நேரில் சந்தித்து இடதுசாரிகள் எடுத்த முடிவுகளின்படி தாங்களும் ஆதரவு அளிக்கின்றோம் என கூறிவிட்டுத்தான் முடிவை அறிவித்தோம். அவர் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் ஆதரவு அளிக்கலாம் என்று இசைவு தந்தார். அமைச்சரவையில் இடம்பெறுவதை அவரிடம் தெரிவிக்க முடியவில்லை. இருந்தாலும் ஒரு சில முன்னாள் திமுக அமைச்சர்களிடம் கூறிவிட்டுத்தான் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினோம். அமைச்சரவையில் இடம்பெறப் போவதை அறிவித்தோம். இருப்பினும் நமது முடிவை திமுக ராசா உட்பட பலர் விமர்சிப்பது சற்று வலியை தருகிறது. இந்நிலையில் கடும் சொற்களால் விமர்சிக்க கூடாது என்று தொண்டர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அந்த பதிவை உடனடியாக நீக்க ஆணையிட்டார். இந்நிலையில் திமுகவுக்கு எதிராகவோ ராசாவுக்கு எதிராகவோ போராட்டம் நடத்துவது தேவையில்லாத ஒன்று என்று ஆக்கப்பூர்வ பணிகளில் கட்சி தொண்டர்கள் ஈடுபட வேண்டும், கட்சி கட்டமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அந்த பதிவின் மூலம் அவர் கேட்டுக்கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் இடையேயான சமரச முயற்சி கைகூடியுள்ள நிலையில் இரு தரப்பினரும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அலுவலகத்திற்கு ஒன்றாக சென்றனர். அதேபோல கொறடா விவகாரம் தொடர்பாக சபாநாயகரிடம் கொடுத்த கடிதத்தையும் திரும்ப பெற்றனர். ஒரே அணியாக இருப்பதாக சபாநாயகரிடம் தெரிவித்தனர். மேலும் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க கோரி சபாநாயகரிடம் கடிதம் வழங்கினர். அதேபோல் அதிமுக கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நியமிக்க கோரியும் சபாநாயகரிடம் மனு அளித்தனர். அதிமுகவின் இரு அணிகளும் தங்களது மனுக்களை வாபஸ் பெற்று ஒன்றிணைந்த நிலையில் முடிவை நாளை வியாழக்கிழமை அறிவிப்பதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார்.